கரூர் மக்களோட கண்ணீரால தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல தோல்வி அடைஞ்சாரு. கரூர் கூட்டத்துல நெரிசலை ஏற்படுத்தி அந்த அப்பாவி மக்களை கொலை பண்ணியிருக்காரு. அதுக்கான கடனை முடிக்காம தமிழக வெற்றி கழகம் அடங்காது அப்படின்ற மாதிரி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்காரு. இந்த விஷயம் இப்ப ரொம்பவே பரபரப்பா பேசுபொருளா மாறி இருக்கு, சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்கு. அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்க கரூர்ல நடந்த கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு காரணமே திமுக தான். அவங்க திட்டமிட்டு சதி பண்ணி போலீஸ்காரங்களை கையில வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கூட்ட நெரிசலை உண்டு பண்ணி அப்பாவி பொதுமக்களை உயிரிழக்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட பாவமும் சும்மா விடாது, அவங்களோட கண்ணீர் தான் கொளத்தூர்ல முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்காங்க. எதுக்காக திடீர்னு இந்த பேச்சு வந்துச்சு, என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். சென்னை மாமல்லபுரத்துல மற்ற கட்சியினர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய விழா நடந்துச்சு. அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் இவங்களோட தலைமையிலான ஒரு அதிமுக கிட்டத்தட்ட 15,000 மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்துல இணையக்கூடிய விழா மாமல்லபுரத்துல நடந்துச்சு. அந்த விழாவில் தற்போதைய அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, என் ஆனந்த் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அங்க தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சவங்களுக்கு துண்டு சால்வையெல்லாம் போட்டு வரவேற்று அவங்களை தங்களோட கட்சிகளை இணைச்சு வாழ்த்துக்கள் வரவேற்பு எல்லாமே கொடுத்தாங்க. சோ இந்த ஒரு நிகழ்ச்சியில பேசின அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தான் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அவரை என்ன நினைச்சு பேசினார் அப்படின்னு தெரியல, நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. திமுக இதுக்கப்புறம் கிடையவே கிடையாது, திமுக இதுக்கப்புறம் ஆட்சி அமைக்கவே போராது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய வாரிசுகள்ல அந்த குடும்பத்துல கடைசி முதலமைச்சரே மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். இதுக்கப்புறமா அவங்களோட குடும்பத்துல இருந்து யாருமே முதலமைச்சரா வரப்போறது கிடையாது அப்படின்ற மாதிரியுமே தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி பேசியிருக்காரு. அதுல என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு கரூர்ல ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கை முடிக்கிற வரைக்குமே தமிழக வெற்றி கழகம் அடங்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எதுக்காகனா, கரூர்ல நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அப்பாவி பொதுமக்கள் 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் தமிழகம் மட்டுமே இல்லாம உலகத்தையே கொஞ்சம் சோகத்தில் ஆழ்த்தி இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தி இருந்துச்சு. எப்படி இந்த ஒரு நெரிசல்ல இப்படி 41 அப்பாவி மக்கள் இறந்தாங்க அப்படின்னு எல்லாருமே கேள்வி எழுப்பினாங்க. அதே நேரத்தில் விஜயவர்கள் மேல நிறைய பேர் குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. சரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, சரியான டயத்துக்கு வரல. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல நிக்காமலே ஓடிட்டாரு, அவருக்கு அவரோட உயிர் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் அவர் மேல நிறையவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா டைரக்டா போயிட்டு அந்த மக்களை மீட் பண்ணி பேசுவாரான்னு கேட்டா அதுக்கும் போகவே இல்லை. தான் இருக்கிற இடத்துக்கு வர வச்சு அவங்க எல்லாத்துக்கும் மீட் பண்ணி அவங்களுக்கு நிவாரண தொகையும் கொடுத்தாரு. அதாவது அந்த நிதி உதவியுமே பண்ணாரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த சம்பவம் தொடர்பா இப்ப ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்காங்க. ஒரு பக்கம் ஆரம்பத்துல இருந்து அந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பக்கம் திமுகவை தான் நிறைய பேர் குறை சொல்றாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினர் ஃபுல்லாவே இவங்க திமுகவை தான் குறை சொல்றாங்க, அவங்க தான் திட்டமிட்டு சதிவேலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கரூர் சம்பவம் மட்டுமே இல்ல, விஜய் அவர்கள் போகக்கூடிய நிறைய பிரச்சாரங்கள்ல இந்த மாதிரி கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி சதிவேலை பண்றதுக்கு அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 14 மாவட்டங்கள்ல விஜய் அவர்கள் போகக்கூடிய பிரச்சார கூட்டத்துல இந்த மாதிரியான கூட்ட நெரிசலை உண்டு பண்ணி பிரச்சனையை கிரியேட் பண்ணணும், அந்த ஒரு பிளானை தான் திமுக போட்டிருந்தாங்க. கரூர் மக்களோட பாவம் தான் கொளத்தூர் தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைகிறதுக்கு காரணமா இருந்துச்சு, அவங்களோட பாவத்தினாலதான் இவர் தோல்வியை சந்திச்சாரு அப்படின்ற மாதிரி ஆதவ் அர்ஜுனா காட்டமா பேசியிருக்காரு. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்துல கடைசி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தமிழக வெற்றி கழக ஆட்சியில இனி யாரோட தலையீடுமே இருக்காது அப்படின்ற மாதிரியுமே இவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் திமுக சாடியே நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, சட்டசபையில முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை அசிங்கப்படுத்திய திமுக கூட கூட்டணி அமைச்சு ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு நினைச்சாரு எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய மகனும். ஸோ அது பிடிக்காம தான் அதிமுகவில இருந்து நிறைய பேர் விலகி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டுமே இல்ல, இதுக்கப்புறம் 99% பேர் அதிமுகவில இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருவாங்க. இதுக்கப்புறமா அங்க யார் இருப்பாங்கன்னா, ஒன்னு எடப்பாடி பழனிசாமியும் இன்னொன்னு அவருடைய மகனும் மட்டும்தான் அதிமுகவில இருப்பாங்க. இப்போ ஓபிஎஸ் கூட திமுகவில இணைஞ்சிட்டாங்க. ஆனா அப்போ அவரை ஏமாத்து பேர் வழி அவர் துரோகி அப்படிலாம் சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி. ஆனா இன்னைக்கு
திமுக கூட கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ அவரோட கொள்கை எங்க போச்சு? சோ இவர் வந்து நல்லது கெட்டது இதன் பத்தி பேசலாமா? நீங்க வேணாலும் பாருங்க, உள்ளாட்சி தேர்தல் அல்லது லோக்சபா தேர்தல், இந்த தேர்தல்கள்ல திமுக கூட கூட்டணி வச்சு அதிமுக திமுக ரெண்டுமே கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்க தான் போறாங்க. ஆனா மக்களுக்கு வந்து தெளிவாயிட்டாங்க, யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுல மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க. சோ அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தை சூஸ் பண்றதுக்கு தயாரா ஆகிட்டாங்க. இதுக்கப்புறமா திமுகவுக்கு வேலையே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ஆதவர்ஜுன் அவர்கள் பேசியிருக்காங்க. இன்னொரு என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூர் சம்பவத்துல எங்க உண்மை தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்துல தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களுக்கு வந்து விலைக்கு வாங்க முயற்சி பண்ணியிருக்காங்க திமுக. சோ தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கு போன் போனதுமே எங்களுடைய எம்எல்ஏ வந்து போலீஸ்க்கு போயிட்டாரு. சோ அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதுக்கப்புறமா ஸ்டாலின் அவர்களுக்கு இங்க வேலையே கிடையாது, அவர் வந்து அவரோட குடும்பத்தோட லண்டன்ல போய் செட்டில் ஆக வேண்டியதான் அப்படின்னு ஆதவர்ஜுன் அவர்கள் பேசியிருக்காங்க. சோ இப்போ அரசியல் களத்துல இந்த ஒரு விஷயம் வந்து பரபரப்பா பேசப்படுது. என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் திமுகவை வந்து வசைபாடியே ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம், அதாவது கரூர் சம்பவத்துக்கு முதற்கொண்டு காரணமே திமுக தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம அந்த மக்களோட பாவம், அந்த மக்களோட சாபம் எல்லாமே தான் கொளத்தூர்ல வந்து இவர் தோத்ததுக்கு காரணமா இருந்தது அப்படின்ற மாதிரியுமே அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு பரபரப்பான விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க. சோ இந்த விஷயம் வந்து பெரிய அளவுல பேசுபொருளா மாறி இருக்கு. கண்டிப்பா இதுக்குமே திமுகவினர் தக்க பதிலடி கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இப்போ வந்து ஒருத்தர் ஒன்று பேசினாங்கன்னா இன்னொருத்தர் வந்து அதுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது சட்டசபையா இருந்தாலும் சரி, பொதுவெளியா இருந்தாலும் சரி, ஒருத்தர் ஒரு கட்சியை பத்தி மாத்தி பேசிட்டாங்க அப்படின்னா ஒரு கட்சியினர் இன்னொரு கட்சியினர் பத்தி விமர்சனம் பண்ணி பேசினாலும் சரி, அவங்க மேல குற்றச்சாட்டுகளை முன்வச்சாலும் சரி, அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோ அந்த விஷயத்துல இப்போ அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து பேசின விஷயம் பெரிய அளவுல பூதாகரமா வெடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம திமுகவினர் மத்தியில கொஞ்சம் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு முன்வச்சு பேசுறது, அவர் தோத்ததுக்கான காரணமே இதுதான் சொல்றது, கரூருக்கு பிரச்சனைக்கு காரணம், கரூர் சம்பவத்துக்கு காரணமே திமுக தான் சொல்றது, இது எல்லாமே வந்து திமுக சைடு வந்து கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்குது. சோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது கரூர் சம்பவத்துக்கு வந்து திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது அப்படிதானா, இல்லட்டா வந்து கரூர்ல நடந்தது ஒரு திட்டமிடாத அந்த கூட்டல ஏற்பட்ட நெரிசல் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்கணுமா, இல்லட்டா வந்து திமுக பொறுப்பேற்கணுமா? இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.